வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐடிசி Report. கேர் நல்லா இருக்கு. ஏன்னா இது நல்லா இருக்கு. ஐ டோன்ட் கேர் வீடியோஸ். இது ஆமா ஐடிசி கவுண்டர் பாயிண்ட் உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஐடிசி ரிப்போர்ட்டே பார்ப்போம். எப்படின்னா ரியல் வேர்ல்டுக்கும் ரீல் வேர்ல்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா இப்போ என்ன தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் நான் என்ன மாதிரியான டிவைசஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, அதே டிவைஸ் தான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோ இல்லாட்டி எனக்கு இருக்கக்கூடிய நெய்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யூஸ் பண்ணாங்கன்னா கிடையாது. நான் சூஸ் பண்ணது வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ஃபோன் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. நான் அதை வாங்குறேன் 2011 அந்த டிவைஸ் வாங்குறேன் அப்படின்னா 11 நான் வாங்கும்போது வெயிட் பண்ணி நான் வாங்கும்போது அதுக்கு மேலே 500 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வாங்கும்போது இப்படி ஒரு டிவைஸ் இருக்கிறது யாருக்குமே புரியல. இத்தனைக்கும் அது வந்து பவர்ட் பை லினக்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னன்னா இன்னும் வித்தியாசமாக சொல்கிறான். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, அதே டைமில் நான் லினக்ஸ்லாம் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால நம்ம அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்வாப் மெமரி இல்லை நேண்ட் மெமரின்னு கொடுப்போம். இப்போ தான் மெமரி எக்ஸ்பென்ஷன் ஒன்று கொடுத்துட்டு இருக்கீங்களா எல்லா ஃபோன்லையும். எக்ஸ்ட்ரா 4GB RAM வேணுமா? இது வந்து லினக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாகவே அது வந்து பார்ட்டிஷன் பிரிக்கும் போது அதுவே கேட்கும், உங்ககிட்ட இப்போ 2GB RAM இருக்குன்னா ஒரு 512GB ஹார்ட் டிஸ்கோ 256GB ஹார்ட் டிஸ்க் போடுறீங்கன்னா அதில் ஒரு 4GB வேணா எனக்கு ஸ்வாப்பபிள் ரேமாக கொடுக்குறீங்களான்னு கேட்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என் தலைமை என்ன இருந்தது. அது வந்து மேமோன்னு ஒரு OS ரன் ஆகிட்டு இருந்தது. மேமோ MEMO 5 அப்படிங்கிறது நம்பரு. ஸோ மேமோ 5 அப்படிங்கிற OS ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐடிசி ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு கதை சொல்லி வெறுப்படிக்க விரும்பல. இருந்தாலும் இந்த கதைலாம் வேற எவடாவது உங்களுக்கு சொல்லுவாடா. சரி, இந்த என்ன நான் வாங்கும்போது நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். புதுசா வந்திருக்கவங்களுக்கு மேபி இது புதுசா இருக்கலாம். யூனிவர்சல்னு ஒரு கடை வந்து நம்ம தாம்பரம் யூனிவர்சல் மொபைல்ஸ் எனக்கு தெரியும். எங்க அப்பா A5 அங்க தான் வாங்குனார். ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங் A5. எனக்கு தெரியாது யூனிவர்சல் மொபைல்ஸ் வந்து தாம்பரத்துல சித்தா இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நான் போகும்போது அங்கே நான் 500 அங்கே தான் வாங்கினேன். ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஓரளவுக்கு ஃபேமஸான ஒரு கடை தான். அவங்க தான் இந்த ஈஸி பேமெண்ட்ஸ் நிறைய கொண்டு வந்தது. அதுக்கு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இப்போ எப்படி மெட்ரோ கார்டு வச்சிருக்கீங்களா, இப்போ பஜாஜ் கார்டுலாம் வரும் பார்த்துருக்கீங்களா? அதை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது அவங்க தான். யூனிவர்சலோட கார்டு கூட என்கிட்ட இந்த ரூம்ல எங்கேயா கிடக்கும். ஆக்சுவலாக எங்கள் அப்பாட்டே இருக்கும். நான் கேட்டு பார்க்குறேன், இருந்தால் நான் சொல்கிறேன். அதை எடுத்துட்டு அது நல்லா இருக்கும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரோம்னா, அங்கே தான் போயிட்டு நான் என்ன வாங்குறேன். நான் வாங்கினது வந்து ஓப்பன் பாக்ஸ். யாரோ வாங்கிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. ஸோ அதனால நீங்களே வச்சுக்கோங்க. அது வந்து கடையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் வாங்கும்போது எனக்கு 1 இயர் வாரண்டியோட தான் பில் போடுறாங்க. அதுதான் அட்வான்டேஜ். வேல்யூ மட்டும் கம்மியாக இருக்கும். வேல்யூ மட்டும் கம்மியாச்சு. நான் வாங்கும்போது 24 அப்பயே. ஏன்னா அது வந்து 36 லான்ச் ப்ரைஸ். சரியா? ஆமா. அப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ தர்ணா பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்படணும். சரியா? நான் அந்த டைம்ல UPSC எக்ஸாம் வேறு படிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போலாம் என்னோட மலரும் நினைவுகள் சொன்னால் செம்ம ஜோக்கா இருக்கும். ஃபோனை வந்து என்ன பண்ணுவேன், ஜன்னலுக்கு வெளில நீட்டுவேன். ஏன்னா நான் BSNL யூஸரு. அப்புறம் டொக்கோமோக்கு மாறினேன். அது மட்டும் என்ன வாழ்ந்துச்சு, டாட்டா டொக்கோமோ அப்படின்னு ஒன்று ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அப்படின்னாலும் அப்பயும் நான் ஜன்னலை திறந்து வெளில தான் ஃபோன் நீட்டுவேன். ஏன் தெரியுமா? அப்போ தான் எனக்கு வந்து ஒரு 200 kbps ஸ்பீடு வரும். அப்போ தான் நான் வந்து ரெபாசிட்டரிஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் அதான் இப்போ லினக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட இதில் போயிட்டு ஆப் கெட்டு சுடோ அப்டேட்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, ஆப் கெட் அப்டேட் அப்கிரேட் அப்படிலாம் கொடுக்குறீங்க இல்லையா டெர்மினலில். இதெல்லாம் நான் வந்து ஃபோனில் நேட்டிவ் டெர்மினலில் கொடுக்கலாம். சரியா? இல்லை அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதில் ரெபாசிட்டரிஸ் தனியாக இருக்கும். உள்ளே போனால் ஆப் ஸ்டோர் ஒன்று இருக்கும். அந்த ஆப் ஸ்டோரில் என்ன பண்ண முடியும்னா, டெவலப் பண்ணி புது ஆப் போடுறாங்கன்னா உள்ள அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு தடவையும் என்ன ஆகும்னா எல்லா ரெப்போஸையும் ரெஃப்ரெஷ் பண்ணும். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கே என்ன ஆகும்னா அதுக்கு டேட்டா வேணும்ல, அப்போ தானே ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். ஸோ அந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறதே அவ்வளோ நேரம் எடுக்கும். அப்போலாம் நான் அதுக்கு ஜன்னல் வழியாக வெளில நீட்டிட்டு நின்றுட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, இவன் எதுக்கு கையை வெளில நீட்டிட்டு, நம்ம பிள்ளைக்கே தான் ஆயிடுச்சு. அப்படிதான் இருக்கும். நீட்டிட்டு நின்றுட்டு இருப்பேன். ஒரு புது அனுபவம். நான் அது வாங்கும்போது எனக்கு என்னன்னா, அதில் 756 MBயோ ஏதோ இது நாண்டு ஸ்வாப்பபிள், ஆன்போர்ட் ரேம் வந்து 256 MB. ஸோ அவங்க எப்படி போட்டிருந்தாங்கன்னா 1GB மொத்தமாக ஸ்வாப்பு ப்ளஸ் ரேமும். அதே சமயம் ஸ்டோரேஜ் வந்து ஆன்போர்டு 32GB, எக்ஸ்பேன்ஷன் வந்து 32GB 16GB சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் 64 போட்டாலே ரீட் ஆகும். சரியா? ஸோ கொஞ்சம் மொரட்டு ஃபோனு. அதில் நான் மல்டி பூட் ஆண்ட்ராய்டெலாம் போட்டு லினக்ஸில் சரியா அதெல்லாம் பண்ணிட்டு அந்த டைமில் தான் இது இந்த அளவுக்கு கிரேஸியாக இருந்தனால இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் வந்து படம் எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க பைரசி தான் என்னத்த பண்ணி சொல்ல. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைடா, விஷயத்துக்கு வரேன். நான் வந்து நோக்கியா 701 நோக்கியா 808லாம் வாங்கும்போது எனக்கு வந்து நோக்கியா OV மியூசிக் வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ. அன்லிமிட்டெட் ஃபார் அ இயர். ஸோ அன்லிமிட்டெட் போது நான் என்ன பண்ண முடியும்னா, அதில் வந்து .m4a ஃபார்மெட்டில் தான் பாட்டு இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் பண்ணிட்டு அதை நான் பிசிக்கும் அப்போ மூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா ட்ராக்கையும் டவுன்லோட் பண்ணலாம். மில்லியன்ஸ் ஆஃப் ட்ராக் இருந்தது அப்பயே.
சரியா? இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இது நான் வந்து எப்போ சொல்கிறேன்னா, இப்போ நான் 808 அதுக்கெல்லாம் போகும்போது தான் இதுக்கு நான் போகிறேன், ஓவி மியூசிக். ஏன்னா அப்போ வந்து ஆஃபரில் இருந்துச்சு. பட் என்ன ஓவி மியூசிக்லாம் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்போ வேறு வழி இல்லை, நான் ப்ரௌசர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுவேன். நான் ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது என்ன இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து நான் அந்த பாட்டை கொடுக்கணும் இல்லையா? அப்போ எப்படி இருக்குன்னா, என் ஃப்ரெண்டு மோகன் ஒருத்தர் இருக்காரு, இப்போ கூட இங்கே சிட்லப்பாக்கம்ல இருக்காரு, அசினபுரம்ல. ஸோ அவர் வந்து என்னன்னா 5130 ஃபோன் வச்சிருந்தார், சைடில் லைட்லாம் எரியும், எக்ஸ்பிரஸ் மியூசிக். மோகன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மெமரி கார்டு எடுங்க மோகன் அப்படின்னு சுவிச் ஆஃப் பண்ணி மெமரி கார்டு எடுத்துட்டு, நான் வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா மெமரி கார்டை ரிமூவ் பண்ணிட்டு எந்தில் பேக் டோர் ஓப்பன் பண்ணாலே மெமரி கார்டு வந்து ரீட் ஆகாது. பேக் டோரில் ஒரு சின்ன மேக்னெட்டிக் பாயிண்ட் இருக்கும், அது இருந்தால் தான் ரீடே ஆகும். சரியா? நான் அதனால் வந்து ஃபஸ்ட்டே ரிமூவ் கொடுத்துட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட மெமரி கார்டை எடுத்துட்டு என் ஃப்ரெண்டோட மெமரி கார்டை போட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க சாங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுவேன், பிசி மாதிரி. ஓகே, அது மாதிரிலாம் பண்ணிட்டு அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ அதில் என்ன ஹைலைட்னா ஒரு 600 MHz அவ்வளோதான் ப்ராசரும். ஆனால் பவர் விஆர் கிராஃபிக் கார்டு இருந்தது அதில். அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் பவுன்ஸ் இது அது நோக்கே பட்டன் ஃபோன்ல இருந்து இருக்கு. இது வேற மாதிரி பவுன்ஸ். நான் என்ன பண்ணல, நம்மளதுல அந்த பவுன்ஸ் இருக்கு வீடியோ, நீ வேணா சைடுல அட்டாச் பண்ணு. ஆமா, அந்த இந்த பவுன்ஸ் எப்படின்னா அவங்க வந்து கிராஃபிக்கா 3D ல பவுன்ஸ் பண்ண முடியும், 3D ல பண்ணிருப்பாங்க. ஓ ஆமா, எப்படி இருக்கும்னா ஆங்கிரி பேர்ட்ஸ் இவங்க தான் இன்னும் இருக்காங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் மணிக்கணக்கா விளையாண்டு இருக்கும். நானே பயங்கரமா அந்த டேப்லாம் வச்சு இந்த டைம்ல அது மட்டும் தான் எனக்கு கேமே. அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், 2D கூட கிடையாது. இங்க பாரு, ஆக்சிலரோமீட்டர் கைர் அதெல்லாம் வச்சு ஒர்க் ஆகும். பயங்கரமா இருக்குனே. அப்பயே இந்த டிஸ்ப்ளேல பார்க்கிறதுக்கு அதுவே சூப்பர் கிராபிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? இந்த மாதிரிலாம் போகும்போது 14 ஆப்பிள் இருக்கும், அந்த 14 ஆப்பிள் பிடிக்கிறது கேமு. 14 ஆப்பிள் எங்கே இருக்குன்னு தேடுறதே சைடில் வருது, 3 out of 14 அப்படி வந்துட்டு இருந்தது. எனக்கு புரியவே இல்லை, அப்புறமா தான் தெரிஞ்சது மரத்துலேருந்து ஒன்று விழுந்துச்சா. இது வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ. என்னன்னு பார்த்தா மரத்து மேலே இருக்கும். நீ ஜம்ப் பண்ணி போகிற வழில மரத்தை இடிச்சேன்னா கீழே கொட்டும், பிடிச்சிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுலேயே வந்து இந்த மாதிரி பவுன்ஸ் போயிங்ஸ் இது வந்து என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக ரேஸ் மாதிரி டைம் முடியறதுக்குள்ள எவ்வளோ லேப்ஸ் போகிறோம் அந்த மாதிரிலாம் பவுன்ஸில் பண்ணாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ஒரு காலம், அது ஒரு கிரேஸ். சரியா? சரி, ஐடிசி ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட்ண்ணே எடுத்தோடனே எப்பவுமே நான் எதிர்ப்பேன், அவர் சொல்லும் போதே எனக்கு தோணும் இது வந்து Q1 மட்டும் தான், Q1 இந்த இயரோட Q1 மட்டும் தான். எடுத்தோடனே விவோ தான் இருக்கான். Q1 எனக்கு என்ன ஆச்சரியம்னா, S25 சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் அப்பயும் விவோ அடிக்கிறான்னா Q1 இப்போ இல்ல Q1. ஆமா, S25 எட்ஜ் தான் S25 தான் Q1 ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்பயும் விவோ அடிக்கிறான்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் இவன் தான் வடிவேல் அடிங்க. நான் தான். நான் இங்க ஒரு லோகோ போடக்கூட முடியாது. சரி விடுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, பிளர் பண்ணி போட்டுருவேன். சரி, இப்போ என்ன மேட்டர்னா, இந்த இது இருக்கு இல்லையா, விவோ வந்து 2024ல 16.2, 2025ல 19.7. அப்போ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து அவங்களோட X100 சீரிஸ், X200 சீரிஸ். சாரி, அதே அத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க. இல்லை நல்ல இம்பாக்ட், ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, விவோ சைஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. விற்கிறதானே எது விற்கும் அப்படின்னு கேட்டேன்னா வி சீரிஸ் தான் விற்கும். டி சீரிஸ் தான் அதிகமாக விற்குதாமே. T3 Ultra, T3 Ultra அதெல்லாம் விற்குது இல்லைன்னு இல்லை, பட் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, அவங்களுக்கு இமேஜ் எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னா, இப்போ சாம்சங் வந்து வெளியில போனா சாம்சங் F06 யாரும் கூப்பிட மாட்டாங்க, சாம்சங்னாலே S25 Ultra தான் சொல்லுவாங்க. சீரியஸா தான் நம்ம பெருசா பாப்போம். அது வந்து அந்த பிராண்டுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கும், அந்த குட்வில் வச்சு அவன் இருக்கு இதெல்லாம் வித்துட்டு போறாங்க. சோ அடுத்த பிளேஸ்ல சாம்சங் இருக்கு. சாம்சங் வந்து 15.6% வந்து 2024 Q1ல, இப்போ 16.4% கம் ஃபர்ஸ்ட். ஆமா, ஆனா A சீரிஸ் இந்த வாட்டி கரெக்ட். ஆனா விவோ வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கான் அப்படினும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்லயும் வந்து விவோக்கு வந்து நல்ல ஆஃபர் இருந்திருக்கும். ஆஃப்லைன் ஸ்டோர்ல ஆஃபர் மட்டுமா வந்திருக்கும். சரி, சில விஷயங்கள் நடந்திருக்கும். அப்புறம் ஓப்போ வந்து 10.2%ல இருந்து 12%, ஸோ அவனும் வந்து ஒரு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ரியல்மி 9.8%ல இருந்து 10.6, ஸோ அவனும் ஒரு 2.2% இன்க்ரீஸ். ஆப்பிள் சூப்பர் 23% இன்க்ரீஸ். எங்க இந்த இருக்குல 5th 23% இன்க்ரீஸ். ஸோ அவன் வந்து எப்படின்னா 7.3ல இருந்த வந்து 9.5 மாறி இருக்கான். சேல்ல விற்கப்பட்ட போனா எல்லாம். ஆமா, 16 அதெல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 16 நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ஷாமி டிக்ளைன், எவ்வளோ டிக்ளைன் இருக்கு பாரு, 12.8%ல இருந்து 7.8%. இது வாட் ஹேப்பன் டு யூ ஷாமி? அதுல ஒரு 14 சீரிஸ் என்ன ஆச்சு? அதுல ஒரு மேட்டர் இருக்கு. நோட் 14 சீரிஸ் தான் டிசம்பருக்குள்ளே வந்துருச்சு, அப்பதான் வித்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க படுத்து தூங்கியிருப்பாங்க. ஆமா, இப்போ 15 எந்த சீரிஸ்மே வந்ததே 15 மோட்டரோல அடிச்சு நொறுக்கி இருக்கான் பாரு.
அண்ணே மோட்டோ ரியலி நல்ல ஃபோன்ஸ் கொடுத்தாங்க. 4.6% இருந்து 7.5% இன்க்ரீஸ். ஸோ 55%. ஆனா மோட்டோ கொடுத்தது நல்ல ஃபோன்ஸ் தான். இல்ல மோட்டோ வந்து நல்ல ஃபோன் தான்டா. மோட்டோ நல்ல ஃபோன் தான். கேமரா ஷட்டர் இல்ல கொஞ்சம் ஸ்லகிஷா இருக்குன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இப்போ ரீசெண்டா வந்து நம்ம எட்ஜ் 50 நியோக்கு வீடியோ எடுத்திருக்கோம். ஆமா. அதுல கூட எஸ்ஆர்கே என்ன சொல்றான்னா, இப்போ நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா சூப்பரா எடுக்குது. நான் எடுத்த உடனே அடுத்த ஷட்டர் அழுத்தினா செத்து போடுது. ஸ்டக் ஆயிடுது. அது ஸ்டக் ஆகிறது மேட்டர் இல்லை, அவுட்புட்டே கொடூரமா வரும். ப்ராசஸ் பண்ண தெரியாது அதுக்கு. ஏன்னா டைம் இல்லை, மெமரி இல்லைன்னு சொல்லிட்டு சரியா ப்ராசஸ் பண்ணாது. அடுத்து வந்து போக்கோவும் டிக்ளைன் ஆயிருக்கு. இருக்கானே தெரியலங்க. ஒன் பிளஸ் இவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்கு. 5.1%லேருந்து 2.4%. ஐக்கூன் டிக்ளைன் ஆயிருக்கு. அதர்ஸ் அவங்களும் டிக்ளைன் ஆயிருக்காங்க. லாவா, டெக்னோ, ஆமா. டோட்டல் 100% -5%. ஓவராலா பார்த்தா இதனால தானா ரைட்ரா. ஓவராலா வந்து இப்போ எப்படின்னா 100 ஃபோன் வித்த இடத்துல இப்போ வந்து 95 ஃபோன் தான் வித்திருக்கு. ஓகே. ஆக்சுவலா அப்படின்னா போன வருஷம் 100 ஃபோன் வித்துச்சு. இதே டைம் இந்த வருஷம் இதே Q1ல 100 ஃபோன் விற்கல, 95 தான் வித்திருக்கு. அதனால தான் சாம்சங்க்கு பார்த்தனா 15.6%ல இருந்து 16.4ங்கிறது இன்க்ரீஸ். ஆனா டிக்ரீஸ் வருது பாரு. டிக்ரீஸ். ஏன் டிக்ரீஸ்னா பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ், ஆனா பீசஸ் குவாண்டிட்டில பார்த்தா டிக்ரீசஸ். ஆமா வித்தியாசம். ஏன்னா மார்க்கெட்ல வந்து அதான் சொல்றேன் 100 ஃபோனுக்கு பதில் இப்போ ஷாயோமிக்கு எப்படி இருக்கு? ஷாயோமிக்கு டிக்ரீஸ் தான். நான் எதிர்பார்க்கலானே ஷாயோமி டிக்ரீஸ். இப்போ திரும்ப வந்து என்ன Q2க்கான டேட்டா வரும்ல, அப்போ பார்க்கலாம். ஆனா இது நம்ம டக்குன்னு எந்த பேசிஸ்லயுமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்க முடியாது. இப்போ இதே இப்படியும் பார்க்கலாம்ல. இப்போ சாம்சங் S25 சீரிஸ் வந்தோடனே என்கிட்ட கேட்டது, உங்ககிட்ட நிறைய பேர் தான் கேட்டிருப்பாங்க, S24 வாங்கலாமா தான் கேட்டிருப்பாங்க. அதுவும் வெளி மார்க்கெட்ல இருந்து வாங்கலாமா தான் கேட்டிருப்பாங்க. யாரும் அமேசான் ஃபிளிப்கார்ட்ல போய் கண்டிப்பா வாங்கிருக்க மாட்டாங்க. அதுல 80,000 ரூபாய்க்கு இருக்கு. வெளி மார்க்கெட்ல எனக்கு ஒரு 60-65 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலேயே சாம்சங் தான் நிறைய பேர் அதிகமாக வாங்கியிருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியும். ரெட்மியும் அதே மாதிரி தான். 15 சீரிஸ் ரிலீஸ் ஆனோடனே எல்லாரும் எந்த சீரிஸை கேட்டிருப்பாங்க, 14 எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அதை வெளில யூஸ்டு மார்க்கெட்ல பார்த்தா அதை தான் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இல்லை கரெக்ட் தான். பொதுவாகவே வந்து மார்க்கெட்ல யூஸ்டு மார்க்கெட்ல வாங்குறது உண்மைதான். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் யூஸ்டு மார்க்கெட் போகிறதுக்கு பதில் நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரைமரி மார்க்கெட்லேயே இப்போ என்ன ஆயிடுது, பிரைஸ் வந்து உடஞ்சு கீழே வந்துருதா, அதுலேயே வாங்கிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா S24 சீரிஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. S24 FE. அப்போ இப்போ Q2 டேட்டா வரும்ல, அதில் தெரியும். Q2 டேட்டால சாம்சங் மேலே ஜம்ப் அடிக்கும். ஏன்னா பயங்கரமான சேல் எல்லாம் போட்டாங்க. S24 ஆஃபர்லேயே உனக்கு விட்டேன் FEயும் இதையும். S24 FE, S24 Plus, S24 FE இப்போவே நல்ல சேல்ஸ். நேற்று நியூஸில் போட்டுருந்தீங்களே. ஆமாம் செம சேல். எஸ் ரைட்டுங்க. ஸோ இதுதான் ஐடிசி ரிப்போர்ட்டு. ஐடிசி ரிப்போர்ட் வந்து அப்படியே தெளிவாக அப்படியே நம்பணுன்றதுக்காக சொல்ல வரல, பட் அது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ யார் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, யார் டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்காக வர டெக் நியூஸ் உங்ககிட்ட சம்பரிக்கிறது தான் எங்களோட வேலையாக இருக்குது. அதனால நாங்கள் உங்களுக்கு சம்பரிச்சிட்டோம். நடுவில் எங்கள் கதையை நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் வேலையை முடிஞ்சது, உங்கள் வேலையை முடிஞ்சது. ஓகே ரைட்டு. ஸோ நீங்களும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பேர் கூட நீங்கள் சொல்லலாம். சரியா? இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கும் சிவரணி பார்க்கலாங்க. பை.